शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अद्यये महतां मूर्ध्नि ते दिने दिनैर्निपतन्त्यथ हन्तचित्त महत्तायां क्वैषा विश्वस्तता तव स्वधनानि महीपानां ब्रह्मणक्व जगन्ति वा प्राक्तनानि प्रयातानि स्वेयं विश्वस्तता तव कोटयो ब्रह्मणां याताः गता स्वर्गपरम्परा प्रयाता पांसोद्भूपा का धृतिर्मम जीविते येषां निमेषणोन्मेषौ जगतः प्रलयोदयौ तादृशा पुरुषा नष्टा मादृशां गणनैव का। இது மாதிரி ஸ்லோகங்கள். விவேகः ஜனகேன தரிசிதா, இந்த மாதிரி விவேகம் ஜனகனுடைய வாக்கியம் இல்லை. சாதாரணமா அர்த்தம் ஸ்பஷ்டமா இருக்கு. இதனால என்ன வருது, ஸ்திரமா சாஸ்வதமா ஒன்றும் கிடையாது. அது பிரசித்தமான விஷயம். நித்தியானித்திய வஸ்து விவேகம். சாஸ்வதமா ஒன்றும் எது இருந்தாலும் அது சாஸ்வதம் நம்பிக்க முடியாது சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விவேகம் ஜனகன் காமிக்கிறார். வித்யாமத தனமத குலாச்சாரமதாதி மலினவாசனாதிகி பீட்யமான தத் விரோதினம் விவேகம் அபியசே சொல்லியிருக்காங்க. மதம் இருக்குன்னா அதுக்கு விபரீதமா விவேகத்தை கொண்டு வரணும். அந்த விவேகத்தை ஜனகன் காமிச்சிருக்கா சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்ட அந்த மாதிரி ஒரு பெரிய விசாரம் பண்ண போறார். நன்வயம் விவேகா தத்துவஜானோதயா பிராச்சீன நித்யானித்ய வஸ்து விவேகாதி சாதன விவேகேன பிரம்மஜானா சம்பவ இகது உற்பன்ன பிரம்ம சாட்சா்காரஸ்ய ஜீவன்முக்தயே வாசனாட்சயாதி சாதனம் வக்தும் உபக்ராந்தம் அதஹ கிமிதம் அகாண்டே தாண்டவம் இது சேத். ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு கேட்டா, இந்த எது சொல்லிட்டு வராரோ அந்த பிரகரணத்துல தேவையில்லாமல் வேற ஏதோ விஷயம் கொண்டு வந்திருக்கு. அகாண்டே தாண்டவிதம். அகாண்டே தாண்டவிதம் சொன்னா என்ன அர்த்தம்? அப்பிரசங்கத்தில் சொல்றது. இந்த விஷயம் இப்ப சொல்றதுக்கு, இந்த விவேகத்தை பத்தி இப்ப சொல்றதுக்கு இது இடம் கிடையாது. அகாண்டம். அகாண்டம்னா அனவசரம். அந்த இது சொல்றதுக்கு இப்போ இடம் இல்லை. அந்த மாதிரி இடத்துல போய் வேற ஏதோ சொல்றார். இது எப்படி இந்த விஷயத்தோடு இது வருதுன்னு கேள்வி. நனு அயம் விவேகம். என்ன காரணம்? பிரம்மஜானம் வந்தவனுக்கு வாசனாட்சயம். இப்ப இவர் என்ன கல்பனை பண்றாரு பாருங்க. பிரம்மஜானம் வரணும், அதுக்கப்புறம் வாசனாட்சயம் வரணும். பிரம்மஜானத்தினால உடனே வாசனாட்சயம் வராது. பிரம்மஜானம் வந்த அப்புறம் கொஞ்சம் ஒரு அபியாசத்தோட இருந்தால் வாசனாட்சயம் வரும். வாசனாட்சயம் வந்தால் ஜீவன் முக்தி வரும். பிரம்மஜானத்தினால உடனே ஜீவன் முக்தி இல்லை. அந்த கன்செப்ட் வச்சுட்டு தான் இந்த போயிட்டு இருக்கு. பிரம்மஜானம் முதல் ஒரு பிரம்மஜானம் வருது. பிரம்ம சாட்சா்காரம். ஞானம்னா சாட்சா்காரம் இல்ல, அப்படி சொல்ற. வாசனா சாதாரணமா வாசனாட்சயம் வந்தாலும் பிரம்மஜானம் வரும். இன்னும் சூக்ஷ்மமா வாசனைகள் எல்லாம் இருக்கலாம். ஸ்தூல ரூபேன நாசம் இருந்தா போரும். அதனால பிரம்மஜானம் வரலாம். தத்துவஜாரத்தினால அபரோக்ஷ சாட்சா்காரமே வரலாம். வந்தாலும் உடனே அந்த வாசனைகளுக்கு கம்ப்ளீட்டா க்ஷயம் வர்றதில்லை, கொஞ்சம் இருக்கும். அந்த வாசனாட்சயத்துக்காக அபியாசம் பண்ணணும். அபியாசம் பண்ண அப்புறம் ஜீவன் முக்தி வரும். ஜீவன் முக்தி அடைஞ்ச அப்புறம் பிராரப்தத்தோட கொஞ்சம் காலம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிராரப்தம் ஆனப்புறம் விதேக கைவல்யம். இப்படி ஒரு கிரமம் வச்சிருக்கா. இந்த கிரமம் மனசுல வச்சுட்டு இந்த விசாரத்தை ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் என்ன சொல்ல போறது புரிஞ்சுக்க முடியும். இப்ப என்ன கேள்வி, பிரம்ம சாட்சா்காரம் வந்த அப்புறம் ஜீவன் முக்தி கிடைக்கணும். பிரம்ம சாட்சா்காரம் வந்த உடனே பிரம்ம சாட்சா்காரத்தினாலேயே ஜீவன் முக்தி வரதில்லை. பிரம்ம சாட்சா்காரம் வந்த அப்புறம் அந்த வாசனைகள் கொஞ்சம் இருக்கும். அப்ப பிரம்மஜானிக்கு இருக்கக்கூடிய வாசனைகளே க்ஷயம் பண்றதுக்கு
என்ன உபாயம் தான் இப்போ சொல்லணும். அது சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இந்த விவேகத்தை அபியாசம் பண்ணணும்னு சொல்றார். இந்த விவேகமானது ரொம்ப கீழே இருக்கு. கீழே இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அனித்தியம், ஒன்னும் சாஸ்வதம் கிடையாது. இது ஃபண்டமெண்டல் விவேகம். அவர் சொல்ற மாதிரி ஃபண்டமெண்டல் விவேகம். இது கூட தெரியாமல் அந்த அந்த அளவுக்கு பிரம்ம ஞானம் வருமா? இதெல்லாம் நமக்கெல்லாம் இருக்க வேண்டிய விவேகம். ஆமா, இதெல்லாம் தாண்டி மேல போன அப்புறம் பிரம்ம சாட்சா்காரம் வந்த அப்புறம் சூக்ஷ்ம வாசனைகள் இருக்கிறதுக்கு க்ஷயம் வர்றதுக்கு என்ன உபாயம்? என்ன சொல்றார்? அபரோக்ஷ ஞானம் வந்த அப்புறம் இருக்கிற வாசனைன்னா எவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கணும். அது பிராக்டிஸ். அதுல அந்த வாசனையை ஜெயிக்கிறதுக்கு என்ன உபாயம் சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் நஸ்வரம் அப்படி எல்லாம் யோசனை பண்ணி மதத்தை அடக்கணும் தானே சொல்றது. மதத்தை அடக்கிறதெல்லாம் எங்க இருக்கு? நீங்க தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே இது. மதம் இருக்கு, வித்யா மதம் இருக்கு, அந்த மதம் இருக்கு, தன மதம் இருக்கு. இந்த மதத்தை அடக்கிறதுக்கு தேவையான விவேகம் இப்ப பிரம்ம ஞானத்துக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விவேகமா இது சொல்லுங்க. அதுதான் சொல்ற. அதுல அந்த அபரோக்ஷ சாட்சா்காரம் கிடைச்ச அப்புறம் திருப்பி அபரோக்ஷ ஞானம் அது சொல்றது இல்லையா? இப்போ அவர் சமாதி அடைஞ்சிருக்கார் சொல்ற. எத்தனை தடவை? பல தடவை. அப்ப சமாத்தியபியாசத்தினால இந்த வாசனைகள் க்ஷயம் பண்ணணும். அப்ப சமாத்தியபியாசத்தினால பிராக்டிஸ் ஆஃப் சமாதி, அதனால க்ஷயிக்க வேண்டிய கொஞ்சம் வாசனைகள் இருக்கலாமே தவிர இந்த மதங்கள் எல்லாம் இருக்க முடியுமா? அதனால இந்த கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மதங்களை ஜெயிக்கிறதுக்கு எந்த விவேகம் இருக்கணுமோ அந்த விவேகத்தை பத்தி இப்ப பேசுறதுக்கு என்ன இடம் இருக்குன்னு கேள்வி புரியுது இல்லையா? அவ்வளவுதான். பாருங்க, மனு அயம் விவேக தத்துவஜானோதயா பராஜீனா பிஃபோர் முன்னாடி இருக்கிறது. தத்துவஜானம் எப்போ முன்னாடி, எப்போ அந்த வைராக்கியமே வர்றதுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய விவேகம் இது. நித்திய வஸ்து விவேகாதி சாசன விதிரேகேன பிரம்மஜானா சம்பவா. இந்த நித்தியானித்திய வஸ்து விவேகத்தை பற்றி தான் சொல்றீங்க. இப்போ கோடையோ பிரம்மணாம் யாதாக கதா சொர்க்க பரம்பரா பிரயாதா பாம்சுவ பூபாக சாதர் மம ஜீவிதே. இந்த ஜீவிதத்துக்கு என்ன தைரியம் இருக்கு, என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி விவேகம் வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகம். இதெல்லாம் வந்த அப்புறம் தானே பிரம்மஜானம் வரும். இப்ப பிரம்மஜானிக்கு எப்படி எந்த விவேகம் இருக்கணும்? பிரம்மஜானிக்கு இருக்கக்கூடிய வாசனைகளை க்ஷயம் பண்றதுக்கு அவர் எது நினைக்கணும் கேட்டா இதெல்லாம் நினைக்கிறது அவருக்கு தேவையில்லை. சமாதி இருந்தா போரும் சொல்லணும். அது என்ன சொல்ல போற? வேற மாதிரி சொல்ல போற. நித்தியானித்திய வஸ்து விவேகாதி சாதன விதிரேகேன பிரம்மஜானா சம்பவான். இஹது உற்பன்ன பிரம்ம சாட்சா்காரஸ்ய அபரங்க உற்பன்ன பிரம்ம சாட்சா்காரஹ உற்பன்னஹ பிரம்ம சாட்சா்காரஹ யஸ்ய சஹ. அப்படி அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு உற்பன்ன பிரம்ம சாட்சா்காரஸ்ய ஜீவன் முக்தையே வாசனாட்சயாதி சாதனம். அவருக்கு என்ன வேணும்? ஜீவன் முக்தி வரணும். சாட்சா்காரத்துக்கு அப்புறம் ஜீவன் முக்தி வரணும். அதுக்கு வாசனாட்சயம் வரணும். அதுக்கு என்ன சாதனம்? இது வக்தும் உபக்ராந்தா. இது சொல்றதுக்காக ஆரம்பிச்சு அழகா கிவிதம் அகாண்டே தாண்டவிதம் அதோட சம்பந்தம் இல்லாம கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பேசிக் விவேகத்தை பத்தி சொல்லிருக்கீங்க. அது என்ன எப்படி சரியா வரும் கேள்வி. நாயம் தோஷா சாதன சதுஷ்டய சம்பன்னஸ்ய பச்சாத் பிரம்மஜானம் இத்யேஷ சர்வபுருஷ சாதாரண பிரௌಢோ ராஜமார்கः ஜனகஸ்ய து பூர்வபுண்ய புஞ்ச பரிபாகேன ஆகாசபலபாகவத் அகஸ்மாத் சித்த கீதாஸ்ரவண மாத்திரேன தத்துவஜானம் உற்பன்னம் ததச்ச சித்த விഭ്രാന്തயே விவேகோயம் கிரியதே இது காண்டே ஏவ உச்சிதம் இதமுச்சிதம் தாண்டவம். என்ன சொல்றார்? ஜனகன் தானே இது சொல்றது. ஜனகன் எப்படி இருக்கிறவா கேட்டா, ஜனகன் இந்த ஜென்மத்துல ஒன்னும் அபியாசம் பண்ணல. அவருக்கு பூர்வ ஜென்ம பரிபாகமே இருக்கு. பூர்வ ஜென்ம பரிபாகம் இருந்தாலும் என்ன தெரியுமா? பூர்வ ஜென்ம பரிபாகம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆவரணம் வரும். எப்படி இருந்தாலும் ஒரு ஜென்மம் புதுசா வந்தா ஒரு ஆவரணம் வரும். அது ஒரு ஏதோ மாதிரி வரும். சாதன சதுஷ்டய சம்பன்னஸ்ய பச்சாத் பிரம்மஜானம் இத்யேஷ சர்வபுருஷ சாதாரண பிரௌಢோ ராஜமார்கா. உண்மையா எப்படி இருக்கணும்? இந்த கிரமமா இருக்கும். சாதன சதுஷ்டய சம்பத்தி, வைராஜ்யம், முமுக்ஷா, சந்நியாசம், அதுக்கப்புறம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், தத்துவஜானம். இது உற்சர்க கிரமம்.
காமனா சொல்றதா இருந்தா என்ன கிரமம் கேட்டா இந்த கிரமம் இருக்கணும். இதுக்கு அபவாதமும் இருக்கு. என்ன அபவாதம் கேட்டா இந்த ஜென்மாவில ஒன்றும் பண்ணல, இந்த ஜென்மாவில ஒருவேளை விவேகத்தை பத்தி கூட யோசிக்கல, ஒன்னும் யோசிக்கல, அப்படியே இருந்திருக்கா. ஏதோ உடனே என்ன எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த அபியாசம் எல்லாமே போன ஜென்மாக்கள் ஆயிடுச்சு. விவேகம் இருக்கு, போன ஜென்மாவில விவேகமும் வைராகியம் எல்லாம் வந்து சாதன ஜோசிய சம்பத்தியும் சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணி இருந்தவர் ஒருத்தர். அவர் அந்த மாதிரி இருந்தவர் இந்த ஜென்மாவிலே கொஞ்சம் காலம் ஒன்றும் இல்லாமல் விவேகமும் இல்லாமல் சாதாரண பிராகிருத மனுஷனா ஒருவேளை தெரிஞ்சு கொஞ்சம் காலம் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு க்ஷணத்துல ஒரு கீதா ஸ்லோகமோ ஏதோ ஒன்று கேட்ட காதல விழுந்த உடனே அந்த போன ஜென்மாவில் இருந்த சம்ஸ்காரம் வெளியில வந்த உடனே டக்குன்னு எல்லாம் போயிடுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்மளால கல்பனை பண்ண முடியும் இல்லையா? ஜனகர் அப்படி இருக்கிறவர்னு யோசிச்சு பார்த்தால், இப்ப இவர் எப்படி வந்தவர்? இந்த ஜென்மாவில சம்சாரத்தை பார்த்த விவேகம் அபியாசம் பண்ணி எல்லாம் அடக்கி அதுக்கப்புறம் வைராக்கியம் வந்த சிரவணம் பண்ணி அப்படி வந்தவர் இல்லை. எல்லாமே போன ஜென்மாவில் ஆயிடுத்து. கீதாசிரவண மாத்திரேனா ஜடிச்சு பாருங்க, ஆகாச பலபாதவது, ஆகாசத்துல இருந்து ஒரு பலம் விழற மாதிரி அகஸ்மாத் ஒரு பலம் கிடைக்கணும், அது பலம் எங்க இருக்கு தேடி பார்த்த அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாமல் நினைக்காமலே ஏதோ கீழே விழற மாதிரி உதாரணம் கொடுக்கிறார். ஆகாச பலபாதவது அகஸ்மாத் சித்த கீதாசிரவண மாத்திரேனா. உடனே என்ன வரும்? ஒருவேளை அது அந்த ஒரு கால விசேஷம் வந்துடுச்சுன்னா உடனே அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் உடனே வெளியில் வரும். வந்தால் என்ன? அந்த கீதாசிரவண மாத்திரேனா தத்துவஞானம் உற்பன்னம். இப்ப என்ன இருக்கு? தத்துவஞானம் உற்பன்னம். இதுக்கப்புறம் மனசு அடக்கணும். தத்துவஞானம் உற்பன்னம்னா அதுக்கப்புறம் மனசு அடக்கிறதுனா விசித்திரமா தோணலாம், ஆனா அது வரலாம். உற்பன்னமா இருந்தா கூட தத்துவஞானம் வந்துருக்கு, இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் ஒன்றும் பிராக்டிஸ் பண்ணலையே, ஒன்றும் யோசிக்கவே இல்லை. அப்படி இருந்தவர்னா அப்படி இருக்கு கொஞ்சம் இருக்கும். அப்போ இப்போ பல மகாத்மாக்களுடைய கதைகள்லாம் சொல்ற, அவளை பண்டிதால் வந்தால் அவள்கிட்ட கேட்கறது. ரமண மகர்ஷியோட கதைகள்லாம் இருக்கு. ஸ்கோலர் வந்தால் எப்படி கிரந்தத்துல என்ன இருக்கு சொல்லுங்க, அவள்கிட்ட கேட்கறது, இவரே கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. என்னன்னா இவரே முன்னாடி எல்லா ஜென்மத்துல எல்லாம் அபியாசம் பண்ணி இருக்கணும் உண்மையா, இல்லைன்னா இந்த மாதிரி வரதில்லை. ஆனா இந்த ஜென்மத்துல கிரந்தாபியாசம் பண்ணாம இருந்ததுனால, அது தெரியாம அவருக்கு ஒண்ணு இருந்ததுனால இல்ல, ஆனா கேட்கறது ஒரு அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒருவேளை இருக்கலாம். அதனால ஜனகருடைய வாக்கியத்தை அப்படி எடுக்கணும். அப்ப ஜனகர் வந்து தத்துவஞானம் வந்த அப்புறம் விவேகம்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி விவேகத்தை எல்லாம் அவர் மனசுல கொண்டு வந்து சிந்தனை பண்றது சொல்றார். அப்படி இப்படி எல்லாம் சொல்லணும் தேவையில்லை, இவர் சொல்றாரு அவருதான். இதெல்லாம் ஒரு நாடகமா கூட இருக்கலாம், மற்றவர்களுக்காக ஒரு அபிநயமா பண்ணி காமிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அவருக்கு அந்த விவேகம் அபியாசம் பண்ணி மதத்தை அடக்கிறதுக்கு விவேகம் பிராக்டிஸ் பண்றது தேவையில்லை இல்லைன்னு சொன்னா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் பல பேர் இருப்பா இல்லையா மனுஷியா, அவளுக்காக அபிநயம் பண்ணி காமிக்கிறது. எத்தி அகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மன் யதந்திரிக்காக மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வசான் இருக்கு இல்லையா, பகவான் சொல்றது நாடகம் மாதிரி. நாடக நியாயன அது கூட சொல்லலாம். ராமர் இருக்கார் இல்லையா, அப்படிலாம் இருக்கிறது, அது நாடகம், அது அந்த மாதிரி தானே சொல்றது. அப்படி கூட யோசிக்கலாம். ஆனா இவர் இப்படி போறார். ததச்ச சித்த விப்ராந்தையே விவேகோயம் கிரியதே. விஸ்ராந்தையே விவேகோயம் கிரியதே. பிரம்மஜானம் வந்த அப்புறம் ஏதாவது சித்தத்துக்கு விக்ஷேபம், பிரம்மஜானம் வந்தாலும் விக்ஷேபங்கள் வரலாம். அப்போ விக்ஷேபத்தை அடக்கிறதுக்கு விவேகம் தான் வேணும். அப்போ இந்த ஜென்மாவில அதை பிராக்டிஸ் பண்றதுனால, பண்ணாம இருக்கிறதுனால, பிரம்மஜானம் வந்த அப்புறம் கூட அந்த பிராக்டிஸ் பண்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை சொல்ற. ததச்ச சித்த விஸ்ராந்தையே விவேகோயம் கிரியதே இது காண்டே ஏவ உச்சிதம் தாண்டவம். அதனால அகாண்டே தாண்டவம் இல்லை, இதுக்கு பிரசக்தி இருக்கு. இங்க அப்பிரசக்தமா நான் ஒன்னும் சொல்லல, பிரசக்தமா இருக்கிறதுனால ஜனகனை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கோம், அதனால பிரசக்தமா இருக்கு, இப்படி சொல்லலாம். மன்வேவம் அசு விவேகத்திய ஞான சமனந்தர பாவித்வேன மலினவாசனானுவர்த்திய பாவா சுத்த வாசனாபியாசோ நாபேட்சிதா இது. அதுக்கு மேல கேள்வி,
எப்படி இருந்தாலும் தத்துவஞானத்துக்கு அப்புறம் மலின வாசனை எல்லாம் எப்படி வரும்? மலின வாசனை இருக்காது. தத்துவஞானம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மலின வாசனை ஒன்றும் இருக்காது. இருந்தா தானே அதுக்கு பிரதிபட்சமா விவேகத்தை பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு மலின வாசனை இருந்தால் எந்த மலின வாசனை இருக்கு, எனக்கு எப்படி அதனுடைய மாலின்யம்னு யோசிச்சு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விவேகத்தை பிராக்டிஸ் பண்றது நமக்கு தேவை. ஆனா தத்துவஞானம் வந்தப்புறம் கூட கொஞ்சம் மலின வாசனை இருக்கும்னு சொன்னால் அது புத்தியை ஏறதில்லை, நமக்கு புரியறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. கேள்வி மனு ஏவமப்பி அஸ்ய விவேகத்திய ஞான சமனந்தர பாவித்தேன ஞானம் அனந்தரம், ஞான அனந்தரம் தானே அவர் இந்த மாதிரி விவேகத்தை காமிக்கிறார். அது எப்படி? அதனுடைய உபயோகம் என்ன? உபயோகம் இருக்காது. என்ன காரணம்? மலின வாசனா அனுவர்த்தி அபாவா. மலின வாசனைகள் ஒன்றும் தத்துவஞானத்துக்கு அப்புறம் இருக்காது. அதனால சுத்த வாசனாபியாசோ நாபேட்சிதா, சுத்த வாசனையுடைய அபியாசம் வியர்த்தம். இது சேத் ந ஜனகஸ்ய ததனுவர்த்திய பாவேபி யாஜ்ஞவல்க்ய பகீரதாதேஹே ததனுவர்த்தி தரிசனா. இப்போ ஜனகனை பொறுத்த வரைக்கும் ஜனகனுடைய வாக்கியங்கள் பார்த்த ஜனகனுக்கு என்ன அனுபவம்னு தெரியாது உனக்கு. ஆனா ஜனகனுக்கு எப்படி அனுபவம் இருந்திருக்கிறான்னு அவருடைய வாக்கியத்திலிருந்து நமக்கு தெரியாது. ஜனகனுக்கு தத்துவ ஞானம் வந்தப்புறம் எந்த மலின வாசனையும் இருக்கிறதா தெரியல, அவருக்கு பிளக்சுவேஷன்ஸே வர்றதாய் தெரியல. அந்த மாதிரி அவருடைய யோக வாசிஷ்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் பார்த்தால் தெரியுது. அதனால ஜனகனுக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம். தத்துவ ஞானத்துக்கு அப்புறம் மலின வாசனை கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல வரல, ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஜனகனுக்கு இல்லைன்னா வேண்டாம், யாஜ்ஞவல்க்யனுக்கு இருக்கிறதா தெரியுது. யாஜ்ஞவல்க்யன் உபனிஷத்துல இருக்கு இல்லையா, அவருக்கு தத்துவ ஞானம் இருக்கிறதா தெரியுது, ஆனா மலின வாசனையும் இருக்கிறதா தெரியுது. அப்ப தத்துவ ஞானம் இருந்தாலும் மலின வாசனை இல்லை சொல்ல முடியாது. ஜனகனுக்கு இவர் குரு, அதுவும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஜனகனுக்கு இவர் குரு யாரு? யாஜ்ஞவல்க்யன். அது ஜனகன் யாஜ்ஞவல்க்ய சம்வாதம் 4வது அத்தியாயத்துல பிரதாரணத்துல அங்கே என்ன சம்வாதத்துல ஆரம்பத்துல இருக்க பாருங்க. இந்த 3வது அத்தியாயத்துல இந்த கலகங்கள் எல்லாம் நடந்தப்புறம் இப்படி இன்னும் ஏகாந்தமா விசாரம் பண்ணோம். நீங்க அரண்மனையில் வாங்கோ சொல்லி கூப்பிடுறாரு, கூப்பிடுறாரு ஜனகன். சரி வரேன் சொன்னார். வந்த அப்புறம் கிம் மாம் ஞானம் உபதேசம் ஆகத வாக்கியம் எப்படி இருக்கு, இந்த கரெக்ட் வாக்கியம் எப்படி இல்லை, அர்த்தம் எப்படி இருக்கு. கிம் மாம் உபதேசமேவ ஆகதா உத தனார்த்தமபி ஆகதா தனமபி ஸ்வீகர்த்தும் மாம் போதயிதும் தனமபி ஸ்வீகர்த்தும் உபயம் ததர்த்தம் ஆகதோவா எதர்த்தம் ஆகதோவா ஒரு கேள்வி. அதனுடைய பதில் உபயம் சாம்ராட் இது ஹோவாச்சா, உபயம் சம்ராட் இது ஹோவாச்சா. ஹே சம்ராட், உபயம் தனம் கொடுக்கறதா இல்ல கொடுங்க, வேண்டாம் சொல்ல. உபயம் சம்ராட் இது ஹோவாச்சா, உபயம் ஒண்ணு தனம் வேண்டாம் சொல்லுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதிலும் சொல்றேன், தனம் கொடுக்கறதா கொடுங்க. இப்படி எல்லாம் யாஜ்ஞவல்க்யர் சொல்றதுனால அவருக்கு பிரம்மஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி மதங்கள் எல்லாம் வச்சுருக்கிறதும் கூட தெரியாது. அதனால அப்போ பிரம்மஞானம் இருந்தால் மலின வாசனை இருக்காதுன்னு சொல்ல முடியாதுன்னு இப்ப அபரோக்ஷ ஞானமே சொல்ல போற. இதுல இருக்க கிரமமா இருக்கு வரும், இதெல்லாம் வரும். ஜனகஸ்ய தது அனுவர்த்திய பாவேபி யாஜ்ஞவல்க்ய பகீரதாதேஹே தது அனுவர்த்திய தரிசனாத். அதுக்கு சொல்றார் அஸ்திஹி யாஜ்ஞவல்க்யஸ்ய தத் பிரதிவாதினாம் உஷஸ்த கஹோலாதீனாம் ச பூயான் வித்யாமதா. யாஜ்ஞவல்க்யனுக்கும் அவருடைய பிரதிவாதியா இருக்கக்கூடிய உஷஸ்தன் கஹோல நிவாருக்கெல்லாம் வித்யாமதம் இருக்கிறதா தெரியுது. தைஹி சர்வைரபி விஜிகீஷு கதாயாம் பிரவர்த்தத்வா. எப்படி தெரியுது? ஜல்ப கதையில ஏற்பட்டிருக்கா. ஜல்ப கதை, கதைன்னா போட்டின்னு அர்த்தம். போட்டினா என்ன சொல்றது? போட்டி இல்ல, என்ன சொல்றது? ஸ்பர்தா, டிபேட் இருக்கு. டிபேட்னா ஜெயத்துக்காக, தத்துவ நிர்ணயத்துக்காக இல்ல. நான் நல்லா சொல்றானா இன்னொருத்தர் நல்லா சொல்றாங்க விசாரம். அப்போ இந்த டிபேட் எல்லாம் நடக்கிறதுனால அதுல எல்லாம் நுழையறதுனால என்ன தெரியுது? மதம் இருக்கு, அந்த மதம் இருக்கு தெரியுது. தை சர்வைரவி விஜிகீஷு கதாயா. கதா என்கிற வேர்டு நியாயத்துல பாரிபாஷிக டெக்னிக்கல் டேர்ம். அது கதானா என்ன சொல்றது? ஸ்வபக்ஷ நிர்ணயானுகூல கிஞ்சித் பக்ஷ நிர்ணயானுகூல விசார. கதான ஸ்டோரின்னு அர்த்தம் இல்ல, ஸ்டோரின்னு அர்த்தம் கிடையாது.
கிஞ்சித் பட்ச நிர்ணயானுகூல யுக்திபஸ்தாபனம் கதா. அதை இன்னொருத்தரை ஜெயிக்கிறதுக்காக கூட பண்ணலாம், தத்துவ நிர்ணயத்திற்காக கூட பண்ணலாம். அது வாதம், ஜல்பம், விகண்டா 3 விதமா இருக்கு. வாதம்னா விஜிகீஷு கதா, தத்துவபுபுத்சு கதா வாத. தத்துவபுபுத்சுனா சிஷ்யன், புபுத்சு போத்தும் இச்சு. தத்துவம் என்ன தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். யாரையும் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, சிஷ்யன் கேட்கிறான். சிஷ்யன் குருவை ஜெயிக்கிறதுக்கு இல்லை, தத்துவம் என்ன சொல்லிக் கொடுங்க சொன்னா அங்கேயும் குரு ஏதாவது சொன்னா அது எப்படி இருக்க முடியும்? சிஷ்யன் கேட்பான். அந்த கேள்வியும் அதெல்லாம் நடக்கும், கோலாகலம் கூட நடக்கலாம். ஆனா ஜெயிக்கிறதுக்கு இல்லை, உத்தேசம் வேற. வெளியிலிருந்து பார்த்தா ஏதோ கோலாகலம் நடக்கிற கூட அங்கேயும் கூட தெரிஞ்சுக்கலாம். பாடங்கள் எல்லாம் பார்த்தா நம்மளுடைய ஆக்கள் எல்லாம் வந்து பாடங்கள் எல்லாம் பார்த்தா பசங்க எப்படி கேட்கிறாங்க, இப்படி ஒரு கோலாகலமோ, இது என்ன கோலாகலம் தோன்றது. ஆனா அது ஒருத்தரை இன்னொருத்தரை ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இருக்கிற கேள்வி கேட்பான், அவ்வளவுதான். என்ன தத்துவம் அது தெரியாமல், என்ன அந்த பஞ்சர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அந்த யுக்தி எப்படி சரியா வரும், அது நம்மளுக்கு புரியாமல் அது சரியா ஒத்துக்க முடியாது. அதனால கேட்பான். அது தத்துவ புபுத்சு கதா. விஜிகீஷு கதான, விஜிகீஷுனா என்ன அர்த்தம்? விஜேதும் இச்சு, ஜெயிக்கிறதுக்காக. அதுக்கு தத்துவ நிர்ணயம், தத்துவம் எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கிறேன் அவ்வளவுதான், நான் ஜெயிக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து யாஜ்ஞவல்கியன் தவறா ஏதோ பேசுற மாதிரி இல்ல, உண்மையா தான் பேசுறான். ஆனா ஜெயிக்கிறதுக்காக பேசுறான். ஜெயிக்கிறதுக்கும் உத்தேசம் இருக்கு, ஜெயிக்கணும்னு இருக்கு, சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஜெயிக்கணும்ங்கிற உத்தேசத்தோட பண்றதுனால எல்லாம் சும்மா இருக்க. இவர் எடுத்துட்டு போறார் அப்படியே அப்படியே. சரி கேள்வி நான் சொல்றேன், அப்படிதான் நீங்க சொல்லுங்க. 3வது அத்தியாயம் அப்படிதான் ஆரம்பம். அதுதான் இங்கேயும் சொல்ல போறேன் பாருங்க. நனு தேஷாம் வித்யாந்தரமேவாஸ்தி ந பிரம்ம வித்யா இது சேர்ந்தா. நீங்க கேட்கிற மாதிரி இது வந்து பிரம்ம வித்யை இல்ல, அவருக்கு பிரம்ம வித்யை மாதிரி ஏதோ அப்படி சொல்லலாமா? அவர் அது கேட்கல. ஜனகருக்கு வந்து யாஜ்ஞவல்கியருக்கு வந்து வித்யாமதம் பிரம்ம வித்யும் இருக்கு, வித்யாமதமும் இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் சரியா வரல, ஒட்டுறது இல்லை. அதனால வித்யாமதம் இருக்குன்னு நீங்க சொல்றதா இருந்தால் பிரம்ம வித்யை இல்லைன்னு சொல்லுவோம். பிரம்ம வித்யை மாதிரி, பிரம்ம வித்யை மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்றோம். தேஷாம் வித்யாந்தரமேவ அஸ்தி, வித்யாந்தரம் அந்யா வித்யா, அந்யா காப்பி வித்யா தான் பிரம்ம வித்யா இது சேர்ந்தா. ததாகதையோகோ பிரஷ்னோத்தரையோகோ பிரம்ம விஷயத்தா. வேற வித்தியன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரம்மத்தை பற்றி தானே சொல்ற. அது பிரம்ம வித்யா தான் இருக்கா, தெரியாம எப்படி பேச முடியும்? நல்லா பேசுறாரு இல்லையா? அப்ப பிரம்ம வித்யா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. அது அடுத்த கேள்வி. நானும் பிரம்ம விஷயத்தை தேஷாம் ஆபாதோ ஜானமேவ சமயக் வேதனம் இது சேர்ந்தா. சாதாரணமா தெரிஞ்சிருக்கலாம், பூர்ணமா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் வச்சுக்க வேண்டாம். சாதாரணமா கிரந்தார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா கூட வாதம் பண்ணலாம் இல்லையா? நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஒன்னும் தெரியாம சொல்ல முடியாது, கிரந்தார்த்தம் தெரியும் இல்லையா? அதனாலதான் பேசுறது. ஆனா பிரம்மஜானம் இருக்கோம்னு கேட்டா பிரம்மஜானம் இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆபாத்னா சிரவணமும் மனநமும் இருக்க, நிதித்தியாசனம் இல்லாம இருந்தால் இதுக்கு ஆபாத்தாக தான். என்ன ஆபாதத்துவம்? அது ஆபாதம் சொல்றது என்ன காரணம்? கிரந்தார்த்தம் இப்படி சொல்றது. எனக்கு தெரியாத கேட்டா எனக்கு தெரியும், எது தெரியும்? இதுதான் கிரந்தார்த்தம் தெரியும், இப்படி தெரியும் இல்லையா? இது ஒரு பிரம்மஜானம். பிரம்மஜானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனோ பிரம்ம விஷயத்தை தேஷாம் ஆபாதோ ஜானமேவா நது சமயக் வேதனம் இது சேர்ந்தா. ததாசதி அஸ்மாகமபி ததீய வாக்கிய உற்பன்னாயாக பிரம்ம வித்யாயா அசம்யக்த பிரசங்கா. அவருக்கு இருக்கக்கூடிய பிரம்மஜானம் சரியான பிரம்மஜானம் இல்லை சொல்றதா இருந்தால் அவருடைய வாக்கியத்தை பிரமாணமா வச்சுதானே நம்ம வேதாந்த விசாரம் நடக்கிறது. உச்சம் யாஜ்ஞவல்கியனா சொல்லிதானே நம்மளுடைய வேதாந்த விசாரம் நடக்கிறது. அப்ப அவர் சொல்ற வாக்கியங்களுக்கு அவரே சரியா புரியாமல் அவர் பேசுறாருன்னு சொன்னா அவருடைய வாக்கியத்தை வச்சு நம்மளுடைய பிரம்ம விசாரம் வியர்த்தம் தானே ஆறுது. அதனால அப்படி சொல்ல முடியாது. அவருடைய வாக்கியத்தை வச்சுட்டு நம்மளுடைய விசாரம் எப்ப சார்த்தகமா இருக்கும் கேட்டா அவர் சொல்றது உண்மையா இருக்கா? அது எப்ப உண்மையா இருக்கும்? அவருக்கு சரியான பிரம்மஜானம் இருந்தா தான் உண்மையா இருக்கும். இல்லைன்னா அவருடைய வாக்கியத்தை வச்சு நம்மளுடைய விசாரம் வியர்த்தமா போயிடும். அப்போ உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் சரியான வாக்கியம், சரியான சமயகர்த்த போஷகம் எப்ப இருக்கணும்னா அவருக்கு தத்துவஞானம் இருந்தா தான். இதெல்லாம் ஒரு திருஷ்டியில் பார்த்தால் இது ஒரு
ஒரு இதிகாசம் இல்லை. இது பேச்சுக்காக இவர் பேசிட்டு இருக்காரு, அவர்தான். இந்த இதெல்லாம் தேவையில்லை. உண்மையா பார்த்தா உபனிஷத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளுடைய எப்படி அந்த பார்க்கணும்னா அது ஒரு திருஷ்டியில் பார்த்தா அது பஞ்சதந்திர கதை மாதிரி. அது ஜனகனும் இல்லை, யாத்மவல்கனும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் நமக்கு உபதேசம் பண்றதுக்கு ஒரு மெத்தட். பகவத்பாதன் அப்படிதான் சொல்றார். ஆக்கியாயிகாயா பிரயோஜனம் சம்வாத ரூபேண உத்தியமானம் சப்தம் சப்தாத்தியாய பவதி ஆக்கியாயிகாது ஸ்துதி மாத்திரம். அதுல ஒன்றும் அது ஹிஸ்டரி ஒன்றும் கிடையாது. அது அவருக்கு யாஜ்ஞவல்கியர் எந்த காலத்துல இருந்திருக்கார் அதெல்லாம் அனாவசியமான விஷயம். ஏன்னா அதுக்கு சரியான பதில் கிடைக்கிறது இல்லை, கிடைக்க போறது இல்லை யாரும் எப்படி பார்த்தாலும். என்ன காரணம்னா இப்போ ஒரே மனுஷன் ஒரே ரிஷி பல உபநிஷத்துல செய்யுது. ஒரு உபநிஷத்துல அவர் மூடனா இருக்கலாம், இன்னொரு உபநிஷத்துல பெரிய வித்வானா தெரியுது, இன்னொரு உபநிஷத்துல இன்னொருத்தருடைய புத்திரனா தெரியுது, இன்னொருத்தருடைய புத்திரனா தெரியுது. இது மாதிரி பல விதமா இருக்கும். அதுக்கு தாற்பயம் கிடையாது. ஏதோ ஒருத்தர் வந்து கேட்கிறார், அது ஒரு மெத்தட். அத இன்டர்பிரேஷன், அதனுடைய இன்டர்பிரேஷன், அதனுடைய ஆக்கியான செயலி சொல்றது, அந்த டீச்சிங் மெத்தட் சொல்ற மாதிரி ஒரு சம்பாஷணமா சொல்லும் போது அதை கிரகிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கு இல்லையா? அப்படி யாரோ எழுதி வச்சது இல்லை, அப்படியே அனாதிகாலமா இருக்குன்னு கிரகிக்கிறோம். வேதத்தை பத்தி பேசும்போது இப்படிதான் பேசுறது. அதெல்லாம் ஒருத்தர் பேசுறது வச்சுட்டு பார்த்தால் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வருது. அது வச்சுட்டு அவர் எழுதுறார், வேற ஒன்றும் இல்லை. ததாசதி அஸ்மாகமபி ததீய வாக்கிய உற்பன்னாயாக பிரம்ம வித்யாயாக அசம்யக்த பிரசங்கான்னு இருக்கு இல்லையா? இதுக்கு உண்மையா இதுக்கு அர்த்தம் கிடையாது. அவர் ஒரு யாஜ்ஞவல்கியர் ஒருத்தர் ஏதோ காலத்துல இருந்திருக்கார், அவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கார், அவர் சரியா புரிஞ்சுட்டு சொல்றது இல்லைனால் அவருடைய வாக்கியத்தை வச்சுட்டு நம்ம விசாரம் பண்றது அர்த்தமா போயிடும். இதெல்லாம் வாக்கு சரியான ஆங்கிள் பார்த்தாத வேதத்துக்கு அபௌருஷேத்தம் இல்லாம வந்து வருது இப்படி சொன்னா. அதனால அது ரொம்ப கவனிக்க வேண்டாம், அவர் சொல்றாரு அவர்தான். ஆமா, அவ்வளவுதான். இந்த விஷயம் ரொம்ப வைர்பரியம் இருக்கக்கூடாது இந்த விஷயத்துல. அதுதான் அவர் ஏதோ ஒரு லீலாநியாயன எழுதுறது. ததாசதி அஸ்மாகமபி ததீய வாக்கிய உற்பன்னாயாக பிரம்ம வித்யாயாக சம்யக்த பிரசங்கா அனு சம்யக்வேபி பரோட்சஞானமேவா இது சேர்ந்தார். இது பரோட்ச ஞானம். அவர் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், உண்மைதான், எந்த தப்பும் கிடையாது. ஆனா யாஜ்ஞவல்கியனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் பரோட்ச ஞானம் மட்டும்தான், அபரோக்ஷ ஞானம் இல்லை. இப்ப அபரோக்ஷ ஞானம் இல்லைன்னு வச்சுட்டு சொல்றதெல்லாம் தப்புன்னு அர்த்தம் இல்லை. டீச்சர் அவ்வளவுதானே. அப்ப பரோட்ச ஞானம் இருக்கு, அதோட மதுவும் இருக்கு, அதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. மதத்தோடையும் பரோட்ச ஞானம் இருக்கலாம், சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். மதுவும் இருக்கு, என்ன பண்ண முடியும்? இப்படி இருக்கலாம் இல்லையா? அப்படி வச்சிருக்கோங்க, கஷ்டம் இல்லைன்னு சொல்ற. சாட்சாத் அபரோக்ஷா எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா இது முக்கியாபரோக்ஷ விஷயத்தைவ விசேஷத பிரஷ்னோபலம்பா. பிரம்மத்தை பத்தி அவர் சொல்லும்போது எப்படி சொல்றார்? எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா சொல்றாரு அவர். அவரு பிரம்மத்தை சாட்சாத் அபரோக்ஷமா அனுபவிக்கிறது இல்லைன்னால் அவர் எப்படி சொல்றார்? இந்த கேள்விக்கு பதில் கிடையாதா? இருக்கு. இன்னொருத்தர் விஷயம் சொல்றது அத அப்படி. இப்ப நான் சொல்றேன் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா, ஏன் உங்களுக்கு சாட்சாத்காரம் இருக்கா கேள்வி இருக்கா? இல்ல, பரம்பரையா கிடைச்ச ஞானத்தை சொல்றது அப்படி சொல்லலாம் இல்லையா? ஆனா அது ஒரு கோடிக்காம வருது, வேற ஒண்ணும் இல்லை. எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா சொல்றதுனால சாட்சாத்தா அவருக்கு தெரியும் தான் எடுத்துக்கணும், அபரோக்ஷ ஞானம் தான் இருக்கு, ஆனா மதுவும் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக சொல்றார்? அபரோக்ஷ ஞானம் இருந்தாலும் கொஞ்சம் மலின வாசனை இருக்கலாம். அவ்வளவுதான். பிரஷ்னோபலம்பா நனு ஆத்மஜானினோ வித்யாமத ஆச்சாரியர் நாபிபகமியதே. பகவத்பாதாவுடைய வாக்கியத்தினோட விருத்தமா இருக்குது. பிரம்மஜானம் இருக்கு, மதம் இருக்குன்னு சொன்னா அது ஆச்சாரிய வசன விரோதம். ஆத்மஜானினா வித்யாமத ஆச்சாரியர் நாபிபகமியதே ததா உபதேச சாகஸ்திரியாம் ததா முக்த்வா ச ஆத்மஜ்ஞோ ந சேதரஹ பிரம்மவித்வம் ததா முக்த்வா ச ஆத்மஜ்ஞோ ந சேதரஹ. சஹ ஆத்மஜ்ஞः யஹ இந்த மதாதிகம் முக்த்வா வர்த்ததே. பின்னாடி இருக்கக்கூடிய வாக்கியங்கள் பார்க்கணும், அப்பதான் பூர்ணமா அர்த்தம் கிடைக்கும். பிரம்மவித்துனா யாருன்னு கேட்டா, யாருக்கு இந்த வித்யா மதமும் எந்த மதமும் இல்லையோ அவர் தான் பிரம்மவித்து இருக்கு. பிரம்மவித்வம் ததா முக்த்வா ச ஆத்மஜ்ஞோ ந சேதரஹ இதி நைஷ்கர்மிய சித்தாவதி. நைஷ்கர்மிய சித்தில என்ன இருக்கு? நஜாத்மாபிமானோபி விதுஷோஸ்யாசுரத்வதः விதுஷோஸ்யாசுரச்சேத்யா நிஷ்பலம் பிரம்ம தரிசனம். பட்டமா சொல்றார் பகவத்பாதா.
நைஷ்கர்ம சித்தியில. நைஷ்கர்ம சித்தி அவருடைய இல்ல, சுரேஷ் ராஜாவோட. அவர் என்ன சொல்றார்? நச்சாத்மாபிமானோபி விதுஷோஸ்தி அசுரத்வதா அத்தியாத்ம ஜானம். ஆத்ம ஜானம் அர்த்தம். அத்தியாத்ம ஜானம் எனக்கு இருக்கு என்கிற அபிமானம், அத்தியாத்மாபிமானம், அந்த அபிமானமும் விதுஷா கிடையாது, வித்வானுக்கு கிடையாது, ஆத்ம ஜானிக்கு கிடையாது. என்ன காரணம்? ஆசுரத்வதா, அது அசுர சம்பத்து. அசுர சம்பத்தா இருக்கிறதுனால அகம் பிரம்மஜானி என்கிற ஒரு அபிமானம் கூட பிரம்மஜானிக்கு இருக்கக்கூடாது. என்ன காரணம்? விதுஷோப்பியாசுரஸ்தேத்யா, வித்வானுக்கும் பிரம்மஜானிக்கும் அந்த ஆசுர சம்பத்து இருக்கு சொல்றதா இருந்தால் நிஷ்பலம் பிரம்ம தரிசனம் இல்லையா, சாட்சா்காரமும் வியர்த்தமா போயிடும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. அவரே சொல்றார் இது. அதனால என்ன? பிரம்மஜானம் இருக்கு, வல்லவாசனையும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது நாயம் தோஷா. அதுக்கு மேல சொல்றார் ஜீவன் முக்தி பர்யந்தஸ்ய தத்துவஞானஸ்ய தத்ர விவக்ஷிதத்வா. ஜீவன் முக்தி பர்யந்த தத்துவஞானம், ஜீவன் முக்தி பர்யந்த தத்துவஞானஸ்ய விவக்ஷிதத்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன் முக்தனா இருக்கு, மதுவும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. பிரம்மஜானம் இருக்கு, அபரோக்ஷ சாட்சா்காரம், அதுக்கப்புறம் ஜீவன் முக்திக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் சொல்றாரு இல்லையா, அங்குதானே இந்த மதம் எல்லாம் மனித வாசனை கொஞ்சம் இருக்கிறதா மாதிரி தெரியறது. ஜீவன் முக்தி வந்தப்புறம் மதமோ மாத்தரியமோ இருக்கிறதா சொல்ல வரலன்னா அதுக்கப்புறம் எந்த பிராக்டிஸும் தேவையில்லை. ஜீவன் முக்தி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வருது, பிரம்ம ஜானத்துக்கும் ஜீவன் முக்திக்கும் நடுவில். அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மனித வாசனை இருக்கலாம். அந்த மனித வாசனையை இதுக்கு அடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஆச்சாரிய வாசனை விரோதம் கிடையாது சொல்றேன். மேல 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 சொல்றேன் ஜீவன் முக்தி பர்யந்தஸ்ய தத்துவஞானஸ்ய தத்ர விவக்ஷிதத்வா நகலு வயமபி ஜீவன் முக்தானாம் வித்யாமதம் அபியுபகச்சாமஹ. நானும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஜீவன் முக்தனுக்கும் வித்யாமதம் இருக்கு நான் சொல்ல வரல. பிரம்மஜானம் வந்தப்புறம் கூட வித்யாமதம் கொஞ்சம் இருக்கலாம், யாஜ்ஞவல்கனுக்கு தெரியுது. விஜிகீஷோர் ஆத்மபோதையவ நாஸ்தி. அதுக்கு மேல ஓஹோ ஆத்மபோதா அஸ்தி விஜிகீஷாஜ வருது. அது எப்படி? நீங்க என்ன சொல்ற? யாஜ்ஞவல்கனுக்கு விஜிகீஷா இருக்கு, இன்னொருத்தரை ஜெயிக்கிறதுக்கு உத்தேசம் இருக்குன்னு தெரியுது, ஆத்ம ஜானம் இருக்கு நீங்க சொல்றீங்க. அது விருத்தம், அது சொல்ல முடியாது. திருப்பி அதுதான் கேட்கிறேன். விஜிகீஷோஹோ ஆத்மபோதையவ நாஸ்தி சொல்லுங்க. ராகோ லிங்கமபோதஸ்ய சித்த வியாயாம பூமிஷு குதசாத்வலதாபஸ்ய யஸ்யாக்னி கோட்டரே தரோஹோ. அதுதான் விவரணம் பண்றார். விஜிகீஷுவா இருக்குன்னா அவருக்கு ஆத்மபோதம் இருக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. விஜிகீஷுவா இருக்கு, ஆத்மபோதமும் இருக்கு நீங்க சொல்றதா இருந்தால் என்னால எடுக்க முடியாது. என்ன காரணம்? விஜிகீஷுனா விஜயம் இச்சதி, விஜிகீஷு விஜயம் இச்சதி. அப்ப அவருக்கு ஒரு ராகம் இருக்குன்னு தானே தெரியுது. விஜயத்துல ராகம் இருக்கு, விஜயத்தை ஆசைப்படுறது. அப்படி இருக்கிறவனுக்கு ஆத்மபோதம் எப்படி வரும்? என்ன காரணம்? ராகோ லிங்கம் அபோதஸ்யா. ராகம் இருக்குன்னா போதம் கிடையாதுன்னு அர்த்தம். போதம் கிடையாதுன்னா என்ன போதம் கிடையாது? ஆத்மபோதம் கிடையாது, வேற ஏதோ போதம் இருக்கணும். ஒரு போதம் இல்லைன்னா ராகம் வராது. ஆத்மபோதம் இருக்கிறவனுக்கு ராகம் இருக்காது. அப்போ ராகம் இருக்குன்னா ஆத்மபோதம் இல்லைதான் அர்த்தம். பாருங்க, ராகோ லிங்கம், லிங்கம்னா சூச்சகம். ராகமானது அபோதத்து லிங்கம், போதம் இல்லாம அஜ்ஞானத்தினுடைய லிங்கம். அது அஜ்ஞானத்தினுடைய லிங்கம். சித்த வியாபார பூமிஷு, சித்த வியாபார பூமிஷு குதசாத்வலதா தஸ்ய யஸ்ய அக்னி கோட்டதே தரோ. யாருக்கிட்ட ஆத்மபோதம் இருக்கோ அதற்கு எப்படி ராகம் வரும்? சாதுலதான ராகம். சாதுலதான என்ன ராகம் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆமா அந்த மாதிரி எது சொல்லணும், ஒரு கார்பண்யம் அந்த மாதிரி சொல்றது சாத்வலதா. கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சரள பாவம், இதெல்லாம் வர முடியாது யாருக்கு? ஆத்மபோதம் இருக்கிறவனுக்கு. எஸ்ய அக்னி கோட்டரே தரோஹம், எஸ்ய கோட்டரே, எஸ்ய விருக்ஷஸ்ய கோட்டரே அக்னிஹி அஸ்தி தஸ்ய சாதுலதா குதஹா. சமீ விருக்ஷஸ்ய சாதுலதா இருக்காது. அங்க சாதுலதான் என்ன சொன்ன, வேற ஏதோ அர்த்தம் சொல்லணும். அவர் என்ன அர்த்தம் போடுறாரு இங்கிலீஷ்ல? சாதுலதான் அது விருட்சத்துக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இப்போ இல்ல, எனக்கு விருட்சத்துக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு அர்த்தம் வரும். எந்த விருட்சத்துக்கு விருட்சத்தினுடைய அந்த
இதுல எல்லாம் அக்னி இருக்கோ அந்த விருட்சத்துக்கு சாதுரவே இருக்காது. அப்புறம் சாதுரவே என்னென்ன அந்த மாதிரி ஆத்மபோதம் இருந்தால் ராகம் இருக்காது அர்த்தம். இத்தியாச்சாரியி அபியுகமா இது சேன்னா அதுக்கு மேல சொல்றார் ராகாதய சந்து காமம் ந சத்பாவோ அபராத்யதி உத்காதம்ஸ்ரோரகவத் அவித்யா கிங்கரிஷ்யதி. இப்போ என்ன சொல்லி முடிக்கிறாருன்னு கேட்டா, இவருக்கு இந்த பிரம்மஜானிக்கு இருக்கக்கூடிய ராகத்துக்கும் அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ராகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சொல்லிண்டா போறோம். ராகம் மதம் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். பிரம்மஜானிக்கு ஒன்னும் வேண்டாம் சொல்ல வேண்டாம், எல்லாமே இருக்கட்டும். ஆனா அது என்ன மாதிரி ராகம் கேட்டா சரியான ராகம் இல்ல, நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற ராகம் இல்ல. அது ஒரு ராகம் மாதிரி ராகாபாசம், உத்வேகம் இல்லாம இருக்க ராகம் இருக்கலாம். ராகாதய சந்து காமம் ராகங்கள் இருக்குன்னா இருக்கட்டும். பத்பாவக அபராத்தியதி, அதனால அவருக்கு அபராதமோ கஷ்டமோ ஒன்றும் வருதில்லை. உத்காதம்ஸ்ரோரகவத அது என்ன அர்த்தம்? உரகம் சர்ப்பம் பாம்பு, அதனுடைய தம்ஸ்ட்ரான பல்லு, அந்த விஷம் வரக்கூடிய பல்லு விஷப்பல்லு, அதை எடுத்தாச்சுன்னா உத்காதம் எடுத்தாச்சுன்னா இப்படி எல்லாம் ஏதோ பண்ணுவான், அதை எடுத்துட்டு விளையாடுவா பல பேர். அது அவித்யா கிங்கரிஷ்யதி, அந்த அவித்யா இருக்கட்டும் அதனுடைய ராகங்கள் எல்லாமே இருக்கட்டும், ஒன்னும் அவருக்கு கெடுதி கொடுக்கறது இல்லை அப்படி வச்சுக்கோங்க. தைரேவ ராகாத்யுபகமா. இப்ப எந்த ஆச்சாரியால் அது ராகம் இருக்காது சொல்றாரோ அவரே சொல்றார் ராகம் இருக்குன்னா இருக்கட்டும், அது ஒன்றும் பண்ணாததுனால ராகம் இருக்குன்னு சொன்னா கூட தப்பு இல்லைன்னு சொல்றார். பரஸ்பர வியாகதி, பரஸ்பர வியாகதி இருக்குமோ? பரஸ்பர வியாகதினா அதுவும் இதுவும் சேராது. ஆத்ம ஜானம் ராகம் எப்படி சேரும்? அது ஒன்றும் குழப்பம் இல்லை. சித பிரஜ்ஞே ஞானி மாத்திரேத வதனத்வயஸ்ய வியவஸ்தாபனோபயுக்தத்வாத், சித பிரஜ்ஞே ஞானி மாத்திரேத வதனத்வயஸ்ய வியவஸ்தாபனோபயுக்தத்வாத். சித பிரஜனுக்கு ஜீவன் முக்தனுக்கு இல்லேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கலாம். நனு ஞானினோ ராகாத்யுபகமே தர்மாதர்மத்வாரேன ஜன்மாந்தர பிரசங்கஹாச்சே. பிரம்மஜானம் வந்தப்புறம் கூட ராகம் இருக்குன்னால் ராகபூரகமா பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு புண்ணியமும் பாபமும் வரப்போறது இல்லையா? இப்போ நமக்கு ராகம் இருக்கு, ராகத்தினால ஏதோ பண்றது, துவேஷத்தினால ஏதோ பண்றது, ராகத்தினாலையும் துவேஷத்தினாலையும் எது பண்ணாலும் அதுக்கு புண்ணியமோ பாபமோ பலம் இருக்கு, அதனால ஜன்மாந்தரம் வருது. அந்த மாதிரி பிரம்மஜானிக்கும் ராகத்வேஷாதிகள் இருக்கலாம் சொன்னால் அது கொஞ்சம் இருந்தா கூட அது பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு பலம் இருக்குன்னா ஜென்மாந்தரமும் வரும். அப்போ பிரம்மஜானம் இருந்தாலும் மோட்சம் இல்லைன்னு வந்து சேரும் இல்லையா கேள்வி. ஞானினோ ராஜாத்யுபகமே தர்மாதர்மத்வாரேன, தர்மாதர்மங்கள் எல்லாம் வரலாம், வந்தால் ஜென்மாந்தர பிரசங்கா திருப்பி ஜென்மாக்கள் வரலாமே. இது சேர் நைவம் அதர்த்த பீஜவத் அவித்யாபூரக காமாதேரேவ முக்கிய ராகாதித்வேன பூர்வ ஜென்ம ஹேதுத்வா. முக்கிய ராகம் இல்லை, முக்கிய ராகம் இல்லைன்னு சொல்ல முடியாதது. முக்கிய ராகம் நமக்கு தான் அவித்யா பூரகம். ஆமா, ஒன்னும் தெரியாமல் இருக்கக்கூடிய ராகத்துக்கு தான் முக்கிய ராகம் பேரு. அந்த ராகத்தோட பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு புண்ணிய பாபாதி பலம் ஹேதுத்துவம் இருக்கு. அப்ப ரொம்ப கவனிக்கணும். நான் பைண்டிங் டிசைர் அப்படின்னா டிசைர்ஸ்னா டிசைர் மாதிரி தான். இப்போ பைண்டிங் டிசைர்ஸ்னா டிசைர், நான் பைண்டிங்னா டிசைர் மாதிரி தான். அது டிசைர்னே சொல்ல முடியாது. அப்ப முக்கிய டிசைர்னா என்ன? அது பைண்டிங்கா இருந்தா தான் முக்கிய டிசைர். அதுக்குதான் தர்மங்களை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அப்போ அதுக்குதான் சொல்றார், இந்த ஆத்ம போதம் வர வரைக்கும் ராகாதிகள் இல்லைன்னு அபிநயம் பண்ணக்கூடாது. ராகாதிகள் இருக்குன்னா கவனிக்கணும். தர்மாதர்மங்கள் சாஸ்திரத்தில் எப்படி விகிதமோ அது கவனிச்சுதான் இருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்படும் சொல்றது. சாஸ்திரம் சொல்றது அதுதான். அது வந்தப்புறம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நனு ஞானினோ ராகாத்யுபகமே தர்மாதர்மத்வாரேன ஜன்மாந்தர பிரசங்க விஷயம் மைவம் அதர்த்த பீஜவத அவித்யா பூர்வக காமாதேரேவ முக்கிய ராகாதித்வேன. முக்கிய ராகம்னா எது? அவித்யா பூர்வகமா வரக்கூடிய ராகத்துக்கு அவித்யும் இருக்கு, அவித்தியினால வரக்கூடிய ராகங்கள். அந்த ராகங்களா இருந்தா தான் அது அதர்த்த பீஜம் மாதிரி. தத்த பீஜம் அதர்த்த பீஜம். ஃப்ரைடு சீடு, நான் ஃப்ரைடு சீடு. அப்போ ஃப்ரைடா இருந்தா அதுக்கப்புறம் அங்குர உற்பத்தி வராது. ஃப்ரைடு இல்லைன்னா அங்குர உற்பத்தி எப்போ வேணும்னா வரலாம். அதனால அதை உதாரணமா காமிக்கிறார்.
காமாதேவ முக்கிய ராகாதித்யன புனர்ஜென்ம ஹேதுத்வா ஞானினஸ்து தந்த பீஜவத ஆத்மா ஆபாச மாத்திரா ஏவ ராகாதய. ஞானிகளுக்கு ராகாதிகள் இருக்குன்னா அது ராகம் மாதிரி தோன்ற மாதிரி தான் இருக்கு, உண்மையா அது ராகாதிகள் சொல்ல முடியாது. ஏவதேவ அபிப்பிரேத்திய உத்தம் உற்பத்தியமான ராகாத்யா விவேக ஜானவத்னினா ததா ததேவ தஷ்யந்தே குதஸ்தேஷாம் பிரரோகணம். உற்பத்தியமான ராகாத்யாக விவேக ஜானவத்னினா ததா ததைவ தஷ்யந்தே. அந்த எப்ப ராகம் வெளியில் வருதோ உடனே தாகம் வருது, அதனால அது ஒன்றும் பண்ணாது. குதஸ்தேஷாம் பிரரோகணம், பிரரோகணம் இருக்காது. தரிகி சிதப்பிரஜ்ஞஸ்யாபி தே சந்து. அப்படி நீங்க இது பண்ண சொல்றதா இருந்தால், இப்ப சொல்லி சொல்லி எந்த வரைக்கும் வந்துருத்தோ பிரம்மஜானிக்கு ராகம் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு, பிரம்மஜானிக்கு எப்படி ராகம் இருக்க முடியும் திருப்பி திருப்பி நான் கேட்டேன். அப்ப நீங்க என்ன சொல்லி சொல்லி என்ன வந்துருத்தோ, இல்ல ராகம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், ராகம் சொல்ல முடியாது, ராகாபாசம் மட்டும்தான் அது இருக்குன்னு தான் சொன்னேன். சொன்னா அப்படியா, அப்படி இருந்தா ஜீவன் முக்தனுக்கும் அது இருக்கட்டுமே. ஜீவன் முக்தனுக்கும் என்ன இந்த மாதிரி ராக ஆபாசம் இருந்தால் ஜீவன் முக்தனுக்கு அதுவும் கிடையாதுன்னு சொல்லணும். நடுவுல ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு ஆத்மபோதத்தோட இந்த ராகாபாசத்துக்கும் ஆத்மபோதத்துக்கும் விரோதம் இல்லைன்னு சொல்றதா இருந்தால் ஜீவன் முக்தனுக்கும் இருக்கட்டுமே. என்ன தப்பு? தர்ஹி சிதப்பிரஜ்ஞஸ்யாபி தே சந்து இது சேத் ந தத்காலே சுகவதேவ அசமானானாம் பாதகத்வாத் முக்கியவதேவ ஆபாசானாம் அசமானானம் இல்ல ஆபாசமானானாம் பாதகத்வாத். ஜீவன் முக்தனுக்கு அதுவும் கிடையாதுன்னு சொல்றேன். ராகாபாசமும் கிடையாது, ராகாபாசமும் கிடையாது ஜீவன் முக்தனுக்கு. அதுதான் விசேஷம். என்ன காரணம்? அது விரோதம் இருக்கு, ஜீவன் முக்தியே பாதகம் இருக்கு. என்னன்னா அந்த ராகாபாசம் அந்த வரைக்கும் இருந்திருக்கு, அந்த ராகாபாசத்தையும் போறதுக்கு அந்த ராகாபாசம் இல்லாம பண்ணணும், அப்பதான் ஜீவன் முக்தி வரும். அதுக்காக பிரம்ம ஜானத்துக்கு அப்புறம் ஏதோ பிராக்டிஸ் எல்லாம் சொல்றாரு. அது பிராக்டிஸ் பண்ண அப்புறம் பிரம்ம ஜானாபியாசத்தினால இந்த ராகாபாசமும் போயிடுத்துனால் ஜீவன் முக்தின்னு சொல்றது. ஜீவன் முக்தியில ஒத்துக்கிறது. ரஜ்ஜு சர்ப்போபி முக்கிய சர்ப்பவதேவ ததானி ஈஷயன் உபலபியதே தத்வத. என்ன சொல்றார்? அதுக்கு உதாரணம் கொடுக்குறார். ரஜ்ஜு சர்ப்ப பயம் வந்துருக்கு சொல்லுங்க, பாருங்க. ரஜ்ஜு சர்ப்பம், ரஜ்ஜுவில சர்ப்பம்னு பயம் பிரமம் வந்துருக்கு. உடனே பயம் வந்தாச்சு இல்லையா? பயம் வந்தாச்சு, ஏதோ கோலாகலம் எல்லாம் பண்றது. கிட்ட போய் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அது சர்ப்பம் கிடையாது, ரஜ்ஜு மட்டும்தான், சர்ப்பம் கிடையாது. இந்த மாதிரி தத்துவஞானம் அபரோக்ஷ சாட்சா்காரம் வந்துருக்கு இல்லையா? ரஜ்ஜுனுடைய ரஜ்ஜுதான். சந்தேகம் இருக்கா? கொஞ்சமாவது இருக்கா? கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை, ரஜ்ஜுதான். ஆனா ஏதோ ஒரு அந்த முன்னாடி இருந்த பயத்தினுடைய ஒரு சிவரிங் நிற்கிறது இல்லையா? ஆனா அந்த சிவரிங் இருக்கிறதுனால வேற ஒண்ணும் இல்லை, அந்த சிவரிங் இருக்குதான், வேற ஒண்ணும் இல்லை, அது கொஞ்சம் நிற்கும். அந்த மாதிரி இந்த பிரம்மஜானத்துக்கு அப்புறமும் ஏதோ வாசனை கொஞ்சம் அனுவர்த்திக்கணும் சொன்னா சொல்றா, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு 2 நாள் கழிச்ச அப்புறம் சிவர் நிற்குமா? 2 நாள் கழிச்ச அப்புறம் அது ஜீவன் முக்தி மாதிரி, அது ஜீவன் முக்தி மாதிரி. இந்த உதாரணத்தை மனசுக்கு வாங்கினா இவன் சொல்றது என்ன புரியுது? அப்போ தத்துவஞானம் இருந்தால் இப்போ ரஜ்ஜு தான் என்கிற ரஜ்ஜு சாட்சா்காரம் வந்த மாதிரி, முன்னாடி இருந்த வாசனை கொஞ்சம் ஒரு 2 நாள் நிற்கிறது மாதிரி, பிரம்ம சாட்சா்காரம் வந்த அப்புறம் கூட அந்த மலின வாசனையும் கூட அனுவர்த்திக்கலாம். இப்ப பய வாசனை அனுவர்த்திக்கிறது இல்லையா? உண்மையா அது இருக்கக்கூடாது, கரெக்டா தெரிஞ்சு போச்சு இல்லையா? அங்க சர்ப்பம் இல்லை, அதுக்கப்புறம் ஏன் எப்படி பண்றார்? கரெக்டா தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க கேட்டா என்ன சொல்லுவான்? என்ன ஒண்ணுத்துக்காக பண்றது இல்லை, அது இது வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஷாக் வருது இல்லையா? கரண்ட் ஷாக். ஆமா, அது ட்ரீட்மெண்ட் கூட பண்ண வேண்டியதா போகுது. சில வேலை ஷாக் எல்லாம் போயிடுச்சு இருந்தா கூட அது வாயு விகாரம் ஏற்படுது. காரணம் அதுதான், வாதகோபம் வருது. பயத்தினால கூட வருது வாதகோபம். பயம் வந்த உடனே வாதகோபம் வருது. அந்த வாதகோபம் வாதத்துக்கு அனுலோமியம் வர வரைக்கும் நிற்கும். தோஷ வைஷமியம் வருது. மரணம் கூட வரலாம் பயத்தினாலேயே, கேவல பயத்தினாலேயே மரணம் கூட வரலாம். நகி ரஜ்ஜு சர்ப்பேன தஷ்டோ மிரியதே பாஷ்யத்தில் இருக்கு. நகி ரஜ்ஜு சர்ப்பேன தஷ்டோ மிரியதே. ஆனா மிரியதே கதாச்சு பயம் இருந்தால், பயத்தினால ரஜ்ஜு சர்ப்ப தம்சனத்தினால மரணம் வராது. ஆனா உண்மையா ரஜ்ஜு சர்ப்பம் தான் இருக்கு, தம்சனமும் ஆயிடுத்து ஒருத்தருக்கு ஒரு பிரமம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. பாக்குறது மட்டும் இல்ல, கடிச்சாக்க
பார்த்தது மட்டும் இல்ல, அந்த பாம்பு கடிச்சிருக்கு, ஒரு பிரமம் வந்திருக்கு, உடனே பயம் பயம் வந்து பயம் வந்து பயம் வந்து அப்படியே ஒரு மரணம் எப்படி வருதுன்னு கேட்டா அந்த பயத்தினாலேயே திரிதோஷ வைஷமியம் வருது. அதனால வரலாம் ரஜ்ஜு சர்ப்போபி முக்கிய சர்ப்பவதேவ ததானி பீஷயன் உபலப்யதே. முக்கிய சர்ப்பம் மாதிரியே சர்ப்பஞானம் வந்தப்புறம் கூட கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு வேலை கொஞ்சம் தோணும். தத்வத தரிகி ஆபாசத்வானுசந்தானானுவருத்தௌ நகோபி வாசகா இது சிரஞ்சீவது பவான். சரி, அப்போ பிரம்மஜானத்துக்கு அப்புறம் கூட இது வெறும் ஆபாசம் மட்டும்தான் என்று யாருக்கு அனுசந்தானம் இருக்கோ பிரம்மஜானிக்கு அவருக்கு ஒன்றும் மலின வாசனை வருது இல்லை கேட்டா சரி இருக்கட்டும். சிரம் ஜீவது பவான் அனுகிரகம் பண்றார். சிரம் ஜீவது பவான் நீங்க எப்படி சொல்றீங்களா? சரி நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். சிரம் ஜீவது பவான் சரி நான் அனுகிரகம் பண்றேன். எப்படி டிரான்ஸ்லேட் பண்றேன்? அப்படின்னா உங்களுடைய அபிப்பிராயம் சரி நான் ஒத்துக்கிறேன். நகோபி பாஷா சிரஞ்சீவது பவான் இயமேவ அஸ்வதபிமதா ஜீவன் முக்தி. இது வந்து ஆபாசம் மட்டும்தான் நினைக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அந்த ஆபாசம் மட்டும்தான் நினைச்சுண்டு கொஞ்சம் கூட அந்த வாசனை இருக்கிற மாதிரியே தெரியறது இல்லைன்னா சரி ஜீவன் முக்தி வந்துருக்கும்னு நினைக்கணும். இப்போ வந்து என்ன சொல்றார், பிரம்ம ஜானம் வந்த அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் ஜீவன் முக்தி வரும் யாரும் கணக்கு பண்றதுக்கு வரல. உடனே கூட ஜீவன் முக்தி வரலாம், வராமலும் இருக்கலாம் அர்த்தம். அவ்வளவுதான். பிரம்ம ஜானம் வந்த உடனே யாருக்கும் மலின வாசனை போறது இல்லையோ அந்த ஒரு ஸ்டேஜ் கூட இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும் சொல்ல வரல. ஜீவன் முக்தியும் கண்டிப்பா இருக்கும் சொல்ல முடியாது. கேப் இருக்கணும் என்கிற அவசியமா சொல்லல, புரியுதா? இருக்கலாம். இப்ப ஜீவன் முக்தனா ஒருத்தர் ரொம்ப பல வருஷம் இருக்கணும் அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கா? ஒருத்தருக்கு ஜீவன் முக்தி வந்த உடனே பிராரப்தம் நாசம் ஆயிடுச்சுன்னா விஜய கைவில கூட வரலாம். இது ஒன்றும் இது கணக்கு போட்டு வைக்க முடியாது. ஆயிடுச்சுன்னா சரி அப்புறம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த விசாரம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் யாஜ்ஞவல்கியரை பத்தி சொல்ல போறேன். அவருடைய ஸ்திதி என்ன சொல்ல போறேன். சாட்சா்காரம் வந்த அப்புறம் கூட இருக்கலாம் சொல்ற, அதுதான் இந்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒன்னும் பார்க்க முடியாது அப்படி இல்லையே. எல்லாம் உண்டுன்னா என்ன அர்த்தம், இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பரமார்த்தமா பாக்குறது இல்லைன்னு அர்த்தம். பரமார்த்தம் தெரியறதும் பரமார்த்தமா பாக்குறது இல்லை தானே அர்த்தம். இப்ப அதுக்குதான் கரெக்டா அந்த உதாரணம் கவனிச்சு பாருங்க. அந்த சர்ப்ப திருஷ்டாந்தத்துல ரெஜ்ஜு கரெக்டா பார்த்தப்புறம் சர்ப்பம் இல்லையே வாசம் தான் இல்ல. வேற எந்த கிரந்தத்துல இல்லை, இவர் தான் சொல்றாரு. இவரு கூட வேற கிரந்தத்தை சொல்லல.